ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது ஏர்லி மார்னிங். இனிமேல் டீக்கு பதிலாக ஏதாச்சும் ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தெரில, பட் கண்டினியூஸாக குடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி அதுக்காக சுரக்காவும் காட்டு நெல்லிக்காவும் தான் எடுத்திருக்கேன். சின்ன ஜாரில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு குடித்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இம்யூனிட்டி பவர் கூட. எனக்கு ரீசெண்டாக ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக முடி கொட்டாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் கண்டினியூவாக குடித்தா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பசங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஓகே பிசிபெல்லாபாத் செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஆல்ரெடி காய்கறி எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் சேர்த்து பிசிபெல்லாபாத்தை ரெடி பண்ணிட்டேன். பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்காக அரிசி என்ன குவான்டிட்டி எடுத்தனோ அதே குவான்டிட்டி நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டுமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே குக்கரில் போட்டு 1 டம்ளர் நம்ம இப்போது அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 1 பங்கு அதிகமாகவே ஆட் பண்ணோம். பிகாஸ் இது கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மத்தியானம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணால் இது கொல கொலன்னு இருக்கும். எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண வச்சுட்டேன். 3 விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வந்துடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண வச்சிடலாம். 3 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். குக்கர் ப்ரெஷர் குக் ஆகி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நம்ம அதுக்காக ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றி, ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக நான் வெஜிடபிள்னா நீங்கள் பெரிய தக்காளி 2 அதுலேயே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக புளி கம்மியாக எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கும் போது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் பிசிபெல்லாபாத் பவுடர் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பார் தூளும் பிசிபெல்லாபாத் பவுடரும் நல்லா கொதிச்சா தான் அதனுடைய ரா ஸ்மெல் போகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக நம்ம கலந்து விட்டோம். இதில் ஸ்பெஷலி என்னென்னா நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பசங்களும் எல்லா வெஜிடபிள்ஸும் சைடில் எடுத்து வைக்காமல் சாப்பிட்டுப்பாங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பசங்களுக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸும் கொடுத்த ஒரு மன திருப்தியும் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் குழஞ்சி வந்த பருப்பு சாதத்தில் எடுத்து இதை கலந்து விட்டுடலாம். ரொம்பவும் சுவையான அண்ட் ஹெல்த்தியான பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.